அன்பானவர்களே, இந்த நாள் தமிழிசை வழிபாடாக நடத்தப்படுகிறது. கிறிஸ்தவ இலக்கிய சங்கம் பாமாலை, கீர்த்தனைகள், புத்தெழுச்சி பாடல்களிலே 334 பக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழிசை வழிபாட்டு முறைமை 1 என்பதை நாம் பின்பற்றுவோம். திருச்சபை மக்கள் அவரவர் இல்லங்களிலே இந்த பகுதியை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தமிழிசை வழிபாட்டிலே ஜெபத்தோடு நீங்கள் அமர்ந்து இந்திய நாட்டிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த 144 தடை உத்தரவின் மூலமாக அவரவர் இல்லங்களிலே நாம் அமர்ந்து இந்த வழிபாட்டினை பின்பற்றும்படியாக அழைக்கப்படுகிறீர்கள். இந்த நாளிலே CSI இம்மானுவேல் ஆலயத்தின் உதவி குரு ரெவரண்ட் மாதுகில்டா ஆரம்பம் ஜெபம் செய்வார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்கு அவன் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த நாட்களிலும் கூட கர்த்தாவே, நாங்கள் எங்கள் இல்லங்களிலே இருந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை நாங்கள் தொடர்ந்து செய்ய நீர் உதவி செய்திருக்கிறீர். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இல்லங்களில் இருந்து நாங்கள் ஆலயத்திற்கு வந்து ஜெபிக்கிற ஒரு நல்ல வாய்ப்புகளை எங்களுக்கு நீர் அருளி செய்வீர் என்று சொல்லி உமக்குள் நாங்கள் நம்புகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் செய்கின்றதான இசை வழிபாட்டை நீர் ஆசீர்வதித்து தாரும். இல்லங்களிலே அமர்ந்த வண்ணமாக கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு குழந்தைகளுக்கும், பெரியோர்களுக்கும், ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்கும் உடைய கிருபையை தந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுமையுமா உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஒவ்வொருவருக்கும் உம்முடைய பிரசன்னத்தை தந்து வழிநடத்த வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். வழிபாட்டு முறைமையை பின்பற்றுவோம். வழிபாட்டிற்கு துணையாக ஆரம்ப பாடலாக 417வது பாடல், அமைதியில் இறைவனை காணுவோம், அமர்ந்தே அவர் அன்பை பூணுவோம் என்ற பாடலை அனைவரும் சேர்ந்து பாடுவோம். Amen.
தந்தையாகி உலகெல்லாம் படைத்தவா போற்றி மைந்தராகி மீட்பினை பொழிந்தவா போற்றி போற்றி உந்துமாவியார் உதவி அருள்பவா போற்றி போற்றி
நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வதற்காக 337வது பக்கத்தில் இருக்கக்கூடிய பாவ அறிக்கைக்கு துணையான பாடல் தேவனே என் தேவனே தீயனாம் என்னை காருமே என்ற பாடலை ஜெப நிலையிலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வதற்காக பாடுகின்ற போது கவனமாக நீங்கள் ஜெப நிலையிலே இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். இன்றைய நாளிலே வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 14 வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். யோவான் 21 முதல் 14 வரை. இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமானது: சீமோன் பேதுருவும் திதிமோ எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் பொழுது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான்.
அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலமான பொழுது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்திலே உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழம் தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையில் வந்து இறங்கின பொழுது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும், நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரில் இருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் நல் வாழ்த்துக்களை அன்போடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த நாளிலே தென்னிந்திய திருச்சபை சிந்தனைக்காக கொடுக்கப்பட்ட தலைப்பு, கிறிஸ்துவின் விருந்தோம்பலுக்கு அழைப்பு. இன்விடேஷன் டு கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி. இன்விடேஷன் டு கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி. கிறிஸ்துவின் விருந்தோம்பலுக்கு அழைப்பு. நம் கரங்களில் இருக்கக்கூடிய திருமறை விருந்தோம்பலை ஒரு அறச்செயலாகவே கருதுகிறது. அண்டி வந்தவருக்கும் அந்நியருக்கும் அடைக்கலம் கொடுப்பதும் உண்டி கொடுத்து உபசரிப்பதும் இஸ்ராயேல் மக்கள் மத்தியிலே எழுதப்படாத சட்டமாக இருந்தது. அன்றைக்கு இஸ்ரவேலிலே முதுபெரும் தந்தையர்களாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்றவர்களெல்லாம் விருந்தோம்பலுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கியதை திருமறை தெளிவாக கோடிட்டு காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களிலே இதை பற்றியான குறிப்புகள் கோடிட்டு காட்டப்படுகிறது. ஆபிரகாம் தன்னை தேடி வந்த விருந்தினர்களுக்காக சிறப்பான விருந்தொன்றை படைக்கிறார். லோத்து தனது விருந்தினர்களை இளி மனிதரிடமிருந்து பாதுகாக்க ஆண் தொடர்பு அறியாத தனது புதல்வியர்களையும் கையளிக்க தயங்காதவராக இருந்தார். ஆதியாகமம் 19 1 முதல் 11 வசனங்களிலே அதை பற்றியான குறிப்புகள் சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆபிரகாமின் பணியாளருக்கு பெத்துவேலின் வீட்டில் சிறப்பான உபசரிப்பு கிடைக்கிறது. கிபையாவின் சதுக்கத்தில் அமர்ந்திருந்த லேவியருக்கு முதியவர் ஒருவர் அளிக்கும் உபசரிப்பும், இளி மனிதர்களின் கைகளில் இருந்து அவரை பாதுகாப்பதற்கு எடுக்கும் முயற்சிகளும் விருந்தோம்பலுக்கு நல்ல எடுத்துக்காட்டாக திருமறையிலே கோடிட்டு காட்டுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். வீதியில் வேற்றார் உறங்கியது இல்லை, ஏனெனில் வழிபோக்கருக்கு என் வாயிலை திறந்து விட்டேன் என்று யோபு பக்தன் தன்னுடைய விருந்தோம்பலை குறித்து உயர்வாக பேசுகிறதை யோபு 31ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே
பொது மொழிபெயர்ப்பில் இப்படி எழுதப்பட்டு இருக்கிறது. வீதியில் வேற்றார் உறங்கியது இல்லை, ஏனெனில் வழிப்போக்கருக்கு என் வாயிலை திறந்து விட்டேன் என்று யோபு பக்தன் தன்னுடைய விருந்தோம்பலை குறித்து உயர்வாக பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு நூல்களிலும் விருந்தோம்பல் ஓர் அறச்செயலாகவும் தர்ம செயலாகவும் கருதப்பட்டு உயர்வாக பேசப்படுகிறதை நாம் காண்கிறோம். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள், ரோபு 12ஆம் அதிகாரம் 13வது வசனம், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2வது வசனங்களிலே இதை பற்றியான குறிப்புகள் சுட்டி காட்டப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, விருந்தோம்பலை குறித்து தெளிவாக திருமறை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பல்வேறு விதமான எடுத்துக்காட்டுகள் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்நாளிலும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தம் அடியவர்களான சீடர்களை எவ்வாறு விருந்தோம்பலுக்கு அழைக்கிறார் என அறிவதற்காக முயற்சி செய்கிறோம். 3 காரியங்களின் அடிப்படையிலே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தம் அடியவர்களான சீடர்களை எவ்வாறு விருந்துக்கு அழைக்கிறார் என்று பார்க்கும்போது, முதலாவது அக்கறை கொண்டு அழைக்கிறார். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பிள்ளைகளே என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாதாரணமாக தம்முடைய சீடர்களை அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு 3.5 ஆண்டுகள் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்ததோடு மட்டுமல்ல, நோயின் மீதும் அசுத்த ஆவிகளின் மீதும் அதிகாரம் வாங்கி தமக்கு பின்பாக பரலோக ராஜ்யத்தை பறைசாற்றுகின்ற ஒரு மாபெரும் பொறுப்பினை இந்த சீடர்களுக்கு அவர் கொடுத்தார். ஆனால் சீடர்களோ இயேசுவின் விருப்பத்திற்கு மாறாக செயல்பட்டார்கள். இயேசுவை போல பாடு அனுபவிக்க பயந்து, இயேசுக்கு வந்த சிலுவை பாடுகள் தங்களுக்கும் வந்துவிடுமோ என்று பயந்து அவர்கள் ஓர் அறையிலே கூடி யூதர்கள் பற்றிய பயத்தினாலே கதவை பூட்டி ஒளிந்து கொண்டு இருந்தார்கள். பின் சில சீடர்கள் இயேசு தங்களை அழைத்த அழைப்பையே உதறி தள்ளிவிட்டு தங்களுடைய பழைய தொழிலான மீன் பிடிக்கிற தொழிலுக்கு திரும்பி சென்று விட்டார்கள். திபேரியா கடலில் தங்கள் தொழிலை தொடங்கவும் செய்து விட்டார்கள். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட சீடர்களை உதறி தள்ளிவிடாமல் அவர்கள் மீது அக்கறை கொண்டவராக அவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய திபேரியா கடலுக்கே சென்று அவர் தம்மை வெளிப்படுத்தியதோடு தம்முடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றாமல் இருந்த சீடர்கள் மீது கொஞ்சம் கூட கோபம் கொள்ளாமல் சீடர்களை பார்த்து பிள்ளைகளே என்று பாசத்தோடு அழைத்து அவர்கள் மீது கொண்டிருந்த மாறாத அன்பை, அக்கறையை உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து வெளிக்காட்டினார். தெளிவாக இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. யோவான் 21:5 இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். இதுதான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்கள் மீது அக்கறை கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். 99 ஆடுகளை விட்டுவிட்டு காணாமல் போன ஒரே ஒரு ஆட்டை தேடி சென்ற நல்ல மேய்ப்பன் பற்றிய ஊமையை இயேசு கிறிஸ்து தன்னுடைய யோவான் நற்செய்தி நூலிலே பதிவு செய்திருக்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு தம்மை விட்டு பின்வாங்கி சென்ற சீடர்களை தேடி சென்று அவர்களை விருந்துண்ண அழைத்தது உயிர்த்த இயேசு தன்னுடைய சீடர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அக்கறையை வெளிக்காட்டுவதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அதுபோல நாமும் மற்றவர்கள் நலனில் அக்கறையுடன் செயல்படும்படியாக அழைக்கப்படுகிறோம். மற்றவர்கள் நலனில் அக்கறையோடு செயல்பட்டு பலரை விருந்தோம்பலுக்கு அழைக்க ஆண்டவர் அன்றைக்கு அழைப்பு கொடுத்தார். இன்றைக்கு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம்
பிறரையும் பிறருக்காக பிறருடைய விருந்தோம்பலுக்காக அவர்களை நம்முடைய ஐக்கியத்திலே அழைப்பதற்காக ஆண்டவர் நம்மை இந்த காலை நேரத்திலே அக்கறையோடு அழைக்கிறவராக இருக்கின்றார். முதலாவதாக அக்கறை கொண்டு அழைக்கிறார். இரண்டாவதாக ஆலோசனை கொடுத்து அழைக்கிறார். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வழியை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உயிர்த்த இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற சீடர்களாக இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த சீடர்களுக்கு அவர் ஆலோசனை கொடுக்கிறார். என்ன ஆலோசனை கொடுக்கிறார்? படகினுடைய வலப்பக்கத்திலே வலையை வீசுங்கள், மீன் கிடைக்கும். தெளிவாக அந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாது இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பத்துக்கு மாறாக செயல்பட்டு தங்களுடைய அழைப்பையும் அர்ப்பணிப்பையும் உதறி தள்ளிவிட்டு தங்களுடைய பழைய தொழிலாகி மீன் பிடிக்கும் தொழிலுக்கு திபெரிய கடலிலே செல்லுகிற நிகழ்வை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காண்கிறவராக இருக்கின்றார். ஏமாற்றத்தோடு இருக்கக்கூடிய சீடர்களுக்கு இயேசு சொன்னது, வலையை வலப்புறத்திலே வீசுங்கள். முழுவதும் முயன்று அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்காத சூழ்நிலையிலே விடியற்காலை வேளையிலே இயேசு கடற்கரையிலே நின்று தன்னுடைய சீடர்களை நோக்கி, படகின் வலப்பக்கத்திலே வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று ஆலோசனை கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்ட சீடர்கள் அப்படி செய்து வலையை இழுக்க முடியாத அளவுக்கு திரளான மீன்களை பிடித்தார்கள். ஆம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். உயிர்த்த இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு ஆலோசனை கொடுத்து விருந்தோம்பலுக்கு அழைக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு மகதலேனா மரியாளிடம் சொன்ன ஆலோசனை, நீ போய் என் சகோதரிடத்திலே சொல் என்ற அந்த வார்த்தைகள் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே தெளிவாக குறித்து காட்டப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இரண்டாவதாக சீடர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கின்றார். சீடர்களுக்கு மாத்திரமல்ல, இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கு அவர் ஆலோசனை கொடுத்து கொண்டே இருக்கிறார். கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்தால், அவர் தருகின்ற ஆலோசனைகளை கேட்டு நடந்தால் திரளான ஆசீர்வாதங்களை நாம் பெறுவோம். அன்றைக்கு சீடர்களுக்கு திரளான மீன்கள் கிடைத்தது. வலையை இழுக்க முடியாதபடி இருந்தார்கள் என்று திருமறை தெளிவாக கோடிட்டு காட்டுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து ஆலோசனை கொடுத்து அழைக்கிறார். மூன்றாவதாக ஆயத்தப்படுத்தி அழைக்கிறார். யோவான் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீடர்களை ஆயத்தப்படுத்தி அழைக்கிறார். இயேசு அவர்களிடம் உணவருந்த வாருங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசுவினுடைய பரலோக ராஜ்யத்துடைய பணிக்காக அழைக்கப்பட்ட இந்த சீடர்கள் இயேசுவினுடைய விருப்பத்துக்கு மாறாக அன்றைக்கு செயல்பட்டார்கள். இயேசுவை போல பாடு அனுபவிக்க பயந்தார்கள். இயேசு தங்களை அழைத்த அழைப்பையை உதறி தள்ளிவிட்டு தாங்கள் முன்பாக செய்து வந்த பழையபடி மீன் பிடிக்கிற தொழில் செய்வதற்காக திபேரிய கடலுக்கு சென்று முழுவதும் முயன்றோம். ஒன்றும் கிடைக்காத சூழலில் இயேசு அங்கு சென்று தன்னுடைய சீடர்களை உணவருந்துவதற்காக அழைக்கிறார். அவர் ஆயத்தப்படுத்தி அழைக்கிறவராக இருக்கின்றார். அப்படி சீடர்களை அழைப்பதற்கு முன்னரே அவர் விருந்தை ஆயத்தம் செய்து வைத்துவிட்டு அவர்களை அழைக்கிறார். அப்படி இயேசுவால் அழைப்பு பெற்ற சீடர்களிடம் சென்று முதலில் அப்பத்தையும் பின்னர் மீனையும் எடுத்து கொடுக்கிறார். இங்கே முழுவதும் எதுவும் சாப்பிடாமல் பசியோடு இருந்த சீடர்களுடைய பசியை போக்க இயேசு இந்த உணவை ஆயத்தம் செய்து அவர்களை அழைப்பதாக இருந்தாலும் இது பரலோக ராஜ்யத்தினுடைய பணியை தொடர்வதற்காக
சீடர்கள் முன்னேறி செல்வதற்கான ஆயத்தம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு 2 வாரத்துக்கு பிற்பாடு தன்னுடைய சீடர்களை இந்த 3வது தரிசனத்தின் மூலமாக யோவான் 21:14 வசனத்தில் இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீசருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம் என்று தெளிவாக வேதவசனம் சுட்டிக்காட்டுவதை பார்க்கிறோம். இந்த தரிசனம் இயேசு சீடர்களை அன்பாக அழைக்கின்ற தரிசனமாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்று நாம் வாழ்ந்து வருகின்ற உலகத்திலே உலக மக்களின் நல்வாழ்வுக்காக கடவுள் தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை எப்படி ஆயத்தப்படுத்தி விண்ணுலகத்தை விட்டு இந்த மண்ணுலகத்திற்கு அனுப்பி வைத்தாரோ, அதுபோல உயிர்த்தெழுந்த இயேசு தம்முடைய அடியவர்களாகிய சீடர்களை பரலோக ராஜ்யத்தினுடைய பணியை தொடர்வதற்காக அன்றைக்கு ஆயத்தப்படுத்தினார். இன்றைக்கும் இயேசுவினுடைய சீடர்களாக இருக்கக்கூடிய நாம் பிறரை ஆயத்தப்படுத்துவதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். நாமும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசுவைப் போல இறைப்பணி செய்ய ஆயத்தப்படவும் பிறரை ஆயத்தப்படுத்தவும் அழைக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். இந்த நாளிலே தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த தலைப்பு தியானத்திலே தெளிவாக சுட்டிக்காட்டுவது கிறிஸ்துவின் விருந்தோம்பலுக்கு அழைப்பு. இன்விடேஷன் டு கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி. தன்னுடைய சீடர்களை முதலாவது அக்கறை கொண்டு அழைக்கிறார், 2வதாக ஆலோசனை கொடுத்து அழைக்கிறார், 3வதாக ஆயுதப்படுத்தி அழைக்கிறார். அன்றைக்கு அவர்களை அழைத்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நம்மையும் அழைப்பதற்காக ஆயத்தப்படுத்துகிறார். அவருடைய குரலுக்கு செவி கொடுத்தால் நாமும் இந்த மண்ணிலே பரலோக ராஜ்யத்துக்கு உண்டான பணிகளை செய்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார், நம்மை பக்குவப்படுத்துகிறார். நாமும் ஆயத்தமாவோம், பிறரையும் ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். என்றும் எங்களில் ஒருவராக வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்பு நிறைந்த ஆண்டவரை, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு வரக்கூடிய 2வது ஞாயிற்றுக்கிழமையில் இந்த காலை நேரத்தில் இயேசு தருகின்ற விருந்தோம்பலை அன்றைக்கு ஏற்றுக்கொண்ட சீடர்களைப் போல நாங்களும் கடவுள் எங்களுக்கு தருகின்ற விருந்தை பெற்றுக்கொள்ளவும், நாங்களும் விருந்தை ஆயத்தம் செய்து பிறர் வாழ்வுக்காக அவர்களுக்கு கையடிக்க கடவுள் அருள் தரும்படியாக ஜெபிக்கின்றோம். குறிப்பாக இந்திய நாடு முழுவதும் 144 தடை உத்தரவு அமலில் இருக்கிறதை அறிந்திருக்கிறோம். அவரவர் இல்லங்களிலேயே இந்த வழிபாட்டு நேரத்திலே நாங்கள் அமர்ந்து முடிய பாடலை பாட, முடிய இறை வார்த்தைகளை கேட்பதற்கும் அவைகளின்படி செயல்படுவதற்கும் நீர் எங்களை ஆயத்தப்படுத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக உலகம் எங்கும் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய கொரோனா தொற்று நோய்க்காக அந்த கிருமிகளுடைய செயல்பாடு அற்றுப்போவதற்காக, அதை தடுப்பதற்காக எடுக்கக்கூடிய பல்வேறு முயற்சிகளுக்காக ஜெபிக்கின்றோம். மருத்துவர்கள் எடுக்கின்ற அந்த முயற்சிகள் எல்லாம் நல்ல முறையிலே செயல்படவும், கூடிய விரைவிலே மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நோயாளி குணமடையவும் நீர் உதவி செய்யும். உலகமெங்கும் கொரோனா தொற்று நோயினாலே பாதிக்கப்பட்டு உயிரிழந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்தந்த குடும்பங்களுக்கு தேவையான ஆறுதலையும் தேறுதலையும் சமாதானத்தையும் தார். கவலையோடும் கண்ணீரோடும் பாரத்தோடும் இருக்கக்கூடிய உலக நாடுகளுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த மண்ணுலகிலே வாழ்கிற அனைத்து மக்களையும் அச்சுறுத்துகின்ற ஒரு தொற்று நோயாக, கிருமியாக இந்த கொரோனா 19 இருக்கிறதை பார்க்கின்றோம். மருத்துவத்துறை சார்பாக அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சிகிச்சை
சுகாதாரத்துறை மூலமாக அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மேல் நடவடிக்கைகள், அந்தந்த அரசு மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக இதை தடுப்பதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் உங்களுடைய கரங்கள் கூட இருந்து உதவி செய்வதற்காக ஜெபிக்கின்றன. மேலும் இந்த நோய் பரவாதபடி என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கிறார்களோ அந்தந்த நடவடிக்கைகளுக்கு மக்களாகிய நாங்கள் ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு அருள்தார். தொடர்ந்து கூடிய விரைவிலே இந்த கொரோனா தொற்று நோயில இருந்து மீட்கப்படுவதற்காக, விடுதலை பெறுவதற்காக இறைவனிடத்தில் வேண்டுதல் செய்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உயிருள்ளவராக இருக்கிறீர் என்பதை நீர் நிரூபித்திருக்கிறீர். 40 நாட்கள் பலதரப்பட்ட மக்களுக்கு நீர் காட்சி தந்து உயிருள்ளவர் என்பதை நிரூபித்து விண்ணகத்துக்கு ஏறி சென்றதை நினைத்து பார்க்கிறோம். ஆம் ஆண்டவரே, நாட்டிலே நடைபெறுகின்ற இப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்காக, தொற்று நோயினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிற நிகழ்வுகளுக்காக ஜெபிக்கின்றோம். இதன் மூலமாக ஏற்படுகின்ற வறுமையினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக அவர்களுக்கு நல்ல பாதுகாவலையும் நல்ல பராமரிப்பையும் நீர் தரும்படியாக அதற்காக எடுக்கிற முயற்சிகளுக்காக வேண்டுதல் செய்கிறோம். இறை அருள் என்றும் அவர்களோடு இருப்பதற்காக வேண்டுகிறோம். கவலையோடும் கண்ணீரோடும் பாரத்தோடும் துக்கத்தோடும் இருக்கிற இறை மக்களுக்கு நீதாமே அனைத்து விதமான உதவிகளையும் நல்ல நண்பர்கள் மூலமாக நீர் செய்து கொண்டு வருகிறேன். யாரெல்லாம் உதவி செய்கின்ற கரங்களுக்காக திருச்சபைகள், தன்னார்வலர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், அரசாங்கம் எடுக்கிற அனைத்து முயற்சிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவைகளை சரியான முறைகளை பயன்படுத்த உதவி செய்யும். எங்களையே நாங்கள் நம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம், தாழ்த்துகிறோம், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்ப பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். தந்தையாகிய இறைவனின் அன்பும் மைந்தராகிய இயேசுவின் அருளும் உந்துணராகிய ஆவியின் உறவும் இந்த நாளுமே இலங்குக நம்பா. நிறைவு பாடலாக புத்தளச்சி பாடல்களிலே 320வது பாடல் மங்களம் சதா ஜெயம் மங்கள வேத என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். Thank you.
கர்த்தர்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோட அவரவர் இல்லங்களிலே இருப்போம். கர்த்தர் நாமத்தில்